வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நிஃப்டி 170 பாயிண்ட் அதிகரித்து 25,240 இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது உங்களுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஜூலை மாதம் வந்த ஐக்கு பக்கத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஜூலை மாதம் சரிங்களா, ஜூலை மாதம் வந்த இடத்துல இன்றைக்கி பக்கத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இதுக்கு என்ன நியூஸுங்கிறது அது எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? என்ன நியூஸ்னால இன்றைக்கி மேலே ஏறி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு யூஎஸோட ஃபெட் நியூஸ் நாளைக்கு ஃபெட் நியூஸ் கண்டிப்பாக 25 பேசிஸ் பாயிண்ட் குறைப்பாங்க. அப்படிங்கிற காரணத்தினாலையும் 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற காரணத்தினாலையும் இன்றைக்கி உங்களுக்கு நம்ம மார்க்கெட் ஏறி இருக்குது. அது ஒரு ரீசன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ்னாலையும் நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு 170 பாயிண்ட் ஏறி 25,240 க்ளோஸ் ஆகிருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ். அதை விடுங்க, நான் சொல்கிறது டெக்னிக்கலாக சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு. ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த லைன் அதாவது ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு வாட்டி இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், முதல்ல இங்கே இதையும் ஜாயின் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டேன். அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமல் ஒரு வாட்டி கீழே இறங்கிட்டு திரும்பி 24,450க்கும் 24,350க்கும் 24,350 24,450 பெட்டியில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அகெயின் இங்கே வந்துட்டு பாருங்கள், நான் போட்ட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ பிரேக் ஆன இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ பிரேக் ஆன இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24,800 பக்கத்தில். ஓகே. ஸோ அங்கேருந்து இப்போமே 25,000 உங்களுக்கு என்ன வந்துருச்சு, 24,008ன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேணாலும் அதை சொல்கிறேன். இந்த இடம் கரெக்டாக, அதாவது 24,950 வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பிரேக் ஆனது இப்போ 25,250 பக்கத்தில் வந்திருக்கு. அப்போ நான் எவ்வளோ 300 பாயிண்ட்ஸ் ஏறிருக்கு. நான் முன்னாடியே இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி வந்துருச்சு பாருங்கள். ஸோ அப்படின்னா நமக்கு நியூஸ் எப்போ வரும் ஏது வரும்லாம் நமக்கு தெரியாது. நாம் டெக்னிக்கலாக முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். நம்ம நியூஸு வரும்ட்டு எப்போமா வரும்னு சொல்லி நம்ம காத்துட்டு என்ட்ரி ஆகாமல் இருந்தாலும் நம்ம சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நியூஸ் வருதுங்கிறது நமக்கு முதல்ல தெரியாது. அது எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் அவங்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிடும். கடைசியாக நியூஸ் கிடைக்கிற ஆள் யாருன்னா நம்ம தான். அதனால் நாம் நியூஸ் எதிர்பார்த்து காத்திருக்க முடியாது. நாம் டெக்னிக்கலை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நம்மகிட்ட இருக்கக்கூடியது சார்ட்டில் எல்லா விவரமும் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் நான் கரெக்டாக நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இந்த மேலே இந்த இடத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு டெக்னிக்கல் லைன் போட்டேன், ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டேன். ஸோ என்ன ஆச்சு, முதல்ல ஒரு வாட்டி இங்கே கீழே வந்துட்டு அங்கேருந்து இப்படியே மேலே வந்தது. இப்போ பிரேக் பண்ணி போயிடுச்சு. சரிங்களா? கரெக்டாக பாருங்கள். ஸோ அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு, ஆனால் இன்னும் மேலே போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. இது ஃபர்தராக இன்னும் எங்கே போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்தராக எங்கே மூவ் ஆகும் நமக்கு பாருங்கள். அதாவது இதோட இந்த ஜூலை மாதம் வந்த ஹை என்ன இருக்குது, 25,250. இதை மட்டும் நாளைக்கு
ஓப்பனே 25,250க்கு மேலே ஓப்பன் ஆகி நாளைக்கு 25,250க்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அடுத்து ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குது உங்களுக்கு இங்கே இந்த இடத்துக்கு வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது இங்கே. ஸோ இது என்ன இடம் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை 25,500 25,600 இந்த ரெண்டுக்கு பிட்வீனில் உங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எப்போ நாளைக்கு நம்மளோட நிஃப்டி 25,250க்கு மேலே ஓப்பன் பண்ணி 25,000க்கு மேலேயே 25,250 மேலேயே க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எங்கே போவோம் 25,500லேருந்து 25,600 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், டெக்னிக்கலை வச்சு சொல்ல முடியுது. சரிங்களா? சப்போஸ் நாளைக்கு 25,250க்கு மேலே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துச்சுன்னா எங்கே வந்துடலாம் உங்களுக்கு? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு இல்லையா, ஒன்று இங்கே வரலாம், இல்லை அதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்து எங்கே நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் 24,350 24,450 திரும்பி இங்கேயே வந்துடலாம். திரும்பி இங்கே இருந்து மறுபடியும் ஃபர்தர் என்ன நடக்கும்னு நம்ம டெக்னிக்கலை வச்சு பார்த்துக்கலாம். சரிங்களா நண்பர்களே? ஸோ டெக்னிக்கல் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி 20% ஏரியா ரெட்டிங்டன் ஷேரை நாம் இன்றைக்கி எடுத்து பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது ரெட்டிங்டன் ஷேரோடைய ஒன் டே சார்ட். இன்றைக்கி இந்த ஷேர் தான் 20% ஏறி இருக்குது. சரிங்களா? அது எப்படி பாருங்கள், டெக்னிக்கல் எப்படி ஒர்க் ஆகிருக்கு. இங்கே 200 மூவிங் ஆவரேஜ் இங்கே ரெட் கலரில் தெரியுது இல்லையா, ரெட் கலரு 200 மூவிங் ஆவரேஜ். ஒவ்வொரு வாட்டியும் பாருங்கள் 200 மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நல்ல மூவ்மெண்ட், மறுபடியும் திருப்பி 200 மூவிங் ஆவரேஜ் ஃபர்தர் நல்ல மூவ்மெண்ட், மறுபடியும் திருப்பி 200 மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டு நல்ல மூவ்மெண்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி எத்தனை தடவை 1 2 3. ஸோ உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, 3 தடவை 200 கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. அப்போனா இந்த முறையும் உங்களுக்கு போகலாம். ஸோ கீழே வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வாங்கி வச்சுருந்தவங்களுக்கு, அதாவது இந்த இடத்துல நான் ரவுண்ட் போட்டுருக்கேன், இந்த இடத்துல வாங்கி வச்சுட்டு காத்திருந்தவங்களுக்கு, அதாவது எவ்வளோ மாதம் 1.5 மாதம் கீழே வந்துச்சு எப்படியும் மேலே போயிடும் அப்படின்ட்டு வாங்கிட்டு 1.5 மாதம் காத்திருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரே நாளில், சரிங்களா, இன்றைக்கி ஒரே நாளில் பாருங்கள், இன்றைக்கி ஒரே நாளில் உங்களுக்கு கரெக்டாக 1.5 மாதம் காத்திருந்தா ஒரே நாளில் 200 மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணி 20% ஏறிடுச்சு. சரிங்களா? 20% ஏறிடுச்சு. அப்படின்னா இது முன்னாடி உள்ள டெக்னிக்கல் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்காமல் நம்ம ஏதோ ஒன்று ஏறுது ஏதோ ஒன்று இறங்குதுன்னு எடுக்கக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, நியூஸ் வரட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா ஷேர் வாங்கவே முடியாது. ஏன்னா நமக்கு நியூஸ் கிடைக்கிறது நம்ம தான் லாஸ்ட்டாக இருக்குது. எப்போவுமே நியூஸ் பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் அவங்களுக்கு தான் முதல்ல கிடச்சிடும். அவங்களுக்கு எப்போ கிடைக்குன்னே நமக்கு தெரியாது. நமக்கு வர்றது லாஸ்ட். நம்ம வாங்கலாம்னு நினைக்கிற பார்த்தா அது எங்கே மேலே போயிருக்கும் ஷேர். சரியா? அப்போ போய் வாங்குவோம், அங்கேருந்து கீழே இறங்கிடும். அதனால் நாம் டெக்னிக்கலை தான் ஃபாலோ பண்ண முடியும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய டெக்னிக்கலை வச்சு தான் நாம் வாங்கணும், விற்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஷேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 மூவிங் ஆவரேஜில் வந்துட்டு கீழே வந்துன்னா கண்டிப்பாக மேலே போயிடும் அப்படிங்கிறது ஃபர்தராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார் சார்ட் மூலமாக. ஆனால் இந்த வாட்டியும் கீழே வந்தோடனே 200 மூவிங் ஆவரேஜ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. 200 மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக கீழே வந்தோடனே ஸோ வாங்கி வச்சுருந்தாங்கன்னா 1.5 மாதம் கரெக்டாக உங்களுக்கு இங்கேருந்து 1.5 மாதம் காத்திருந்தவங்களுக்கு இன்றைக்கி பாருங்கள் ஒரே நாள் 20%. ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்னிக்கல் தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நியூஸை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நியூஸ் என்னைக்கு வருதுன்னே நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஆனால் டெக்னிக்கல் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இதே மாதிரியே. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த இன்றைக்கி டாப் கெய்னரில் கார்ட் ஃப்ரே ஃபிலிப்ஸ் அது எப்படி
இப்போ சமீப காலில் செயல்பட்டுருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த ரெட்டிங்டன் ஷேர் வந்து இன்றைக்கி 20% ஏறினதுக்கு பார்த்தீங்கன்னா 2 நியூஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த செப்டம்பர் 19 நான் 2 நாள் கழிச்சு ஆப்பிள் 17 வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? அதோட விநியோகஸ்தரில் ரொம்ப முக்கியமான பங்காக ரெட்டிங்டன் இருக்குது, கம்பெனி இருக்குது. ஸோ அதனாலையும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி க்ளவுட் ஸ்ட்ரைக்குங்கிற ஏஐ கம்பெனியோட டைப் வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஏஐ தொழில்நுட்பத்துக்காக அதுக்காகவும் அந்த 2 நியூஸ்க்காகவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20% ஏறிடுச்சு. ஸோ பாருங்கள், நம்ம நியூஸ் அது இல்லாமல் ஏஐக்கு வந்த நியூஸு பெரிய நியூஸு, ஆனால் அதுக்கு ஏறலை, மெதுவாக அப்படியே சுற்றிட்டு இருந்தது. ஆனால் இப்போ செப்டம்பர் 19 ஆப்பிள் 17 வந்து வெளியிடுறாங்க. அதோட விநியோகஸ்தராக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே வந்து என்ன ஆயிடுச்சு, 20% ஏறிட்டாங்க. ஆனால் ஆப்பிள் 17 வருது, இன்னும் 2 நாள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, 20% ஏற்றி வச்சிட்டாங்க, நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ அப்போனா நமக்கு எப்போ நியூஸ் வரும் ஏது வரும் நமக்கு தெரியாது. அதனால் நாம் டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா நண்பர்களே? இப்போ காட்ஃப்ரே ஃபிலிப்ஸை பார்ப்போம். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் ஷேருடைய 1 டே சார்ட். பாருங்கள், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 25 மார்ச்லேருந்து 200 ஆரம்பித்த ரேலி. ஸோ அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ ஸ்ப்ளிட் ஆகி இன்றைக்கி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? நீங்கள் அப்போ வாங்கும்போது வேறு ரேட் வந்திருக்கும். இன்றைக்கி ஸ்ப்ளிட்டு இன்றைக்கி எக்ஸ்டேட்டு நேற்றே வாங்கியிருந்துக்கணும், உடனே இன்றைக்கே அந்த ஷேர் சேஞ்ச் பண்ணி வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 11,000 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி 3,650 பக்கத்தில் இன்றைக்கி ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஸ்ப்ளிட் பண்ணி வந்திருக்கு. இன்றைக்கி ஸ்ப்ளிட்டுன்னா போனஸ் கொடுத்து வந்திருக்கு. அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸ் கொடுத்து மொத்தம் அவங்க அக்கௌண்ட்டில் 3 ஷேராக இருக்க மாதிரி, 1 ஷேர் வச்சுருந்தா மொத்தம் 3 ஷேராக இருக்க மாதிரி இன்றைக்கி வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி குறைஞ்ச மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா 11,000 திடீர்னு பார்த்தீங்கன்னா 3,600 பக்கத்தில் இருக்குன்னு நினைக்க போகிறீங்க. ஸோ போனஸ் கொடுத்ததுனால இன்றைக்கி ஷேர் விலை சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ரைட், இருக்கட்டும். நம்ம போனஸ் ஷேர் மாற்றினாலும் பட் எல்லாமே இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான் செயல்படும். சரிங்களா? ஸோ அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகிடுங்க. ஓகே, ஸோ பாருங்கள், இங்கே 200 மூவிங் ஆவரேஜ் இப்போ அப்ராக்சிமேட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பாருங்கள், ஆல்ரெடி 1700லேருந்து பிக்கப் ஆனது. ஸோ இப்போ எவ்வளோ, 3,600 பக்கத்தில் முடிஞ்சிருக்கு. அப்போனா உங்களுக்கு என்ன ஆயிடுது, 100% கொடுத்துருக்கு. வெறும் எப்போ, மார்ச் மாதம் 200 பக்கத்தில் பிக்கப் ஆகிட்டு இப்போ என்ன தான் உங்களுக்கு மார்ச் டு செப்டம்பர். சரிங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டில் என்ன வருது, ஒரு 6 மாதம் 6 மாதத்தில் 100% கொடுத்துருக்கு. சரிங்களா? ரைட். இப்போது போனஸ் கொடுத்து ஷேர் விலை கம்மியாயிருக்கு. நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் தெரிஞ்சது தான். உங்களுக்கு போனஸ் கொடுத்தாலோ ஸ்ப்ளிட் பண்ணாலோ அந்த ஷேர் கண்டிப்பாக என்ன செய்யும், நல்லா கீழே இறங்கி வரும். 100 ஷேர் கொடுத்தனா அதில் 99 ஷேர் கீழே தான் வந்திருக்கு. ஒரு ஷேர் மட்டும்தான் என்ன ஆயிருக்கு, மேலே போயிருக்கு. சரிங்களா? இதில் நமக்கு இந்த ஷேர் கீழே போருமா அப்படின்னு பார்ப்போம். சரி, இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறீங்களா? அதுக்கு இருக்குது. என்ன காரணம், இப்போ பாருங்கள், நமக்கு இந்த குறிப்பிட்ட இடத்த தாண்டவே இல்லை பாருங்கள். கரெக்டாக இது அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க, எஃப்எஸ்டிஎஸ். கரெக்டாக நம்ம தெரியாதவங்க போய் ஷேர் மேலே போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். மேலே போய் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா அது வந்து ரிசல்ட். இந்த பெரிய கேண்டில், க்ரீன் கேண்டில் பார்த்திங்கன்னா அந்த நியூஸு, போனஸ் கொடுக்குற நியூஸ். ஆனால் அந்த நியூஸுக்கு மேலே இந்த போனஸ் கொடுக்குற நியூஸு ஷேரோட அந்த கம்பெனி குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டது. இந்த 2க்கு மேலேயும் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து தாண்டவே இல்லை பாருங்கள். அவங்க அது மாதிரியே வச்சுக்கிட்டாங்க. ஸோ அப்போனா நம்ம அங்கேயே உஷாராயிடணும், டெக்னிக்கை வச்சு. இதுக்கு மேலே போகவே இல்லை. 2 பெரிய நியூஸுக்குமே அந்த இடத்த விட்டு தாண்டலை. ஸோ அப்படின்னா நாம் இந்த இடத்த விட்டு
மேலே போனால் மட்டும், மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் வாங்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன இருக்குது, இங்கேயே அப்படியே இன்றைக்கும் அப்படியே அந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு, இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 8-9% ஏறிட்டு முடிவில் ஒரு 7% நின்றுச்சு. ஆனால் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பாருங்கள், இந்த இடம் அதுக்கு மேலே போகவே இல்லை, அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அப்படின்னா நமக்கு இதுலேருந்து என்ன டெக்னிக்கல் தெரியுது, அவங்க இன்ஸ்டியூட்காரங்க இதுக்கு மேலே இந்த ஷேரை மேலே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சி முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறதுல நம்ம போயிட்டு இங்கே உச்சியில் இந்த இடத்துல போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், கரெக்டாக அங்கேருந்து இறக்கி விட்ருவாங்க. நமக்கு இந்த இடத்துல இறக்கி விட்ருவாங்க. நாம் அங்கேருந்து கீழே வரும். ஏன் கீழே வருது அப்படின்னு சில நியூஸ் தெரியலன்னு வச்சுக்கோங்க, எது கீழே வருதுனே தெரியாது. அவன் எதுக்குன்னா போனஸ் கொடுத்தனால கீழே வருது. சப்போஸ் நம்ம தெரியாமல் போய் வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம ஏன்னா நம்ம நியூஸையாக பார்த்துட்டு இருக்க முடியும், இருக்க வேலையை தான் பார்க்க முடியும். ஸோ நியூஸை பார்த்துட்டும் இருக்க முடியாது, நியூஸ் இல்லை பார்த்துருப்போம் மறந்து போயிடுவோம். அதனால் நம்ம டெக்னிக்கல் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். கரெக்டாக பாருங்கள், இந்த ரேட்டுக்கு மேலே ஷேரை ஏறவே உள்ளவங்க. சரிங்களா? அப்போனா இங்கேருந்து அவங்க ஏற விடாமல் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ரீசன் வச்சுட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணோம். ஒன்று, இனிமேல் ஒரு நாட்களில் நீங்கள் இந்த லைன் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் என்ட்ரு ஆகணும். இல்லை மோஸ்ட்லி சார் இந்த மாதிரி நியூஸுக்கு கீழே தான் வந்துருக்கு, அப்படின்னா எவ்வளோ தூரம் வருவோம் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு எல்லாமே சார்ட்டில் தெரியும். சரிங்களா? எவ்வளோ தூரம் வரலாம் உங்களுக்கு வந்தால், அதாவது எவ்வளோ தூரம் இருக்கும், நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எந்த இடம் வரலாம், முதல்ல ஒன்று இந்த ப்ளூ கலர் இங்கே மூவ் ஆகுது பாருங்கள், இது வரைக்கும் வரலாம். இல்லைனா எப்போவுமே ப்ரீவியஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிறது 200 இந்த இடம் வரைக்கும் வரலாம். அப்போனா திரும்பியும் 2500 வரைக்கும் பக்கத்தில் வரலாம். வந்தால் 2500 வந்துட்டு திரும்பியும் அப் மூமெண்ட் இங்கேருந்து அப்படியே மெல்ல மெல்லமாக. ஏன்னா போனஸோ ஸ்ப்ளிட்டோ கொடுத்து எந்த கம்பெனியுமே சீக்கிரமாக ஏறலை. ஸோ அப்படியே கீழே இறங்கி உங்களுக்கு 2500 பக்கத்தில் வந்துட்டு அங்கே இருந்து மேலே ஏற வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடி சார்ட்டில் காமிச்சேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு என்ன இருக்குது, மேலே தான் அந்த 200 பக்கத்தில் வந்துட்டு ஏறிருக்கு. அப்படி இதில் கொஞ்சம் டவுட் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வீக்லியை போடுறோம். ஏன்னா இதில் சார்ட் தெரிய மாட்டேங்குது பாருங்கள். ஸோ நான் வீக்லி சார்ட்டை மாற்றுறேன். வீக்லி சார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி உள்ள மூவ்மெண்ட் பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது இப்போ வீக்லி சார்ட். இதுக்கு முன்னாடி உள்ள மூவ்மெண்ட் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆகிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு கிராஷ் ஆகிருக்கு. அது எவ்வளோ தூரம் வந்திருக்கு, இந்த ப்ளூ கலர் வீக்லியில் ப்ளூ கலர் 50 வீக்லி மூவிங் ஆவரேஜ். ஸோ 50 மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் வீக்லி மூவிங் வந்துட்டு அங்கே டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கு, அப்படி நல்ல ரேலி. ஓகே, ஸோ இப்போவும் அதே மாதிரி நம்ம நினைக்கலாம் இல்லையா? ஸோ வந்தால் அப்போனா இந்த இடம் நான் அதை தான் சொன்னேன், கொஞ்சம் அது இறங்கும்போது உங்களுக்கு 2500 பக்கத்தில் வரும் இந்த இடம். ஸோ 2500 வரைக்கும் வரலாம் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டு நம்ம ஏன்னா ஒவ்வொரு வாட்டி கிராஸ் ஆகும்போது ஏதோ ஒரு நியூஸுக்கு தான் கிராஸ் ஆகும். ஆனால் நம்ம நியூஸெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ நாள் வரும்னு நமக்கு தெரியாது, எவ்வளோ நாள் இறங்கும்னு தெரியாது. நமக்கு இதுக்கு முன்னாடி ஃபர்தராக ஒரு நல்ல கிராஷ் வந்தால் எவ்வளோ தூரம் வந்திருக்கு, 50 வீக்லி மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் வந்துட்டு அங்கே அது பக்கத்தில் வந்துட்டு போயிருக்கு. அப்படின்னா அதே அடுத்த மாதிரி வரலாம் இல்லையா? ஸோ அது மாதிரி அதனால் தான் 2500 வரைக்கும் வரும்னு எதிர்பார்ப்போம். அப்படி வந்தால் புதுசாக நம்ம என்ட்ராவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக என்ட்ராகிறவங்க வாங்கலாம். இல்லைனா யாருக்கும் வாங்கி வச்சவங்க தான் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நமக்கு புதுசாக என்ட்ராகிறவங்க டெக்னிக்கல் பார்த்து என்ட்ராகிறவங்க 2500 நமக்கு பெஸ்ட்டு ரேட் வந்தால் வாங்குவோம், 2000 கீழே வந்தாலும் வாங்குவோம் அப்படின்ட்டு காத்திருப்போம். அப்படி வந்ததுன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் 2500 கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம லட்டு மாதிரி வாங்கினோன்னா திரும்பி அகெயின் எவ்வளோ தூரம் போகலாம் உங்களுக்கு, திரும்பியும் அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு அகெயின் எவ்வளோ தூரம் வந்துடும்,
இந்த அப்படி திரும்பி நாம் இந்த இடத்துல இருக்குது இப்போ. ஸோ இங்கே 2500 இங்கே வந்தது அப்படின்னா, அதாவது 3650 2500 அப்படின்னா ஒரு 1100 இங்கே வரலாம். 1100 வரைக்கும் இறங்கி வரலாம், இல்லை மேலே போனால் 1100. ஸோ 5000 பக்கத்தில் போகலாம். கீழே வந்துட்டு மேலே போகுதான்னு பார்ப்போம். நம்ம கீழே வந்துட்டு மேலே போகுதுன்னு நம்ம வேண்டிப்போம். அப்போ தான் புதுசாக நம்ம என்ட்ராவங்களுக்கு நமக்கு என்னவாக இருக்கும். ஸோ அதோடைய முழு ப்ராஃபிட்டையும் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா கீழே வந்துட்டு மேலே போனால் 5000 வரை போகலாம். 100% நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போனா நம்ம வெயிட் பண்ணணும், டெக்னிக்கலை புரிஞ்சுக்கணும். டெக்னிக்கல் தான். ஏன்னா நமக்கு நியூஸு இதெல்லாம் எல்லாம் நமக்கு லேட்டாக தான் தெரியும். நம்ம நியூஸுக்காக காத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது, எப்போ வரும்னு. நம்ம டெக்னிக்கலை புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் போனீங்கன்னா ஜெயிக்கிறது ஈஸி. சரிங்களா நண்பர்களே? இதே மாதிரியானவங்களுக்கு நல்ல வீடியோகள், நல்ல செய்திகள், வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக்கும் பண்ணுங்கள். சரிங்களா நண்பர்களே? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.